Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala nabiyil karim wa ala alihi wa ashabihi ajma'in. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Alhamdulillah. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அவனது பேரருளால் 2019 மற்றும் 2020 ஆண்டுக்கான ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் இஸ்லாமிய கல்வி அறிவை கற்றுக்கொண்ட மாணவியர்களுக்கான பட்டம் அளிப்பு நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. அன்பானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும். அதை முன்னிறுத்தி நமது பகுதியில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கை ரீதியாக வாழ்க்கையில் செயல்படுத்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட நாளில் இருந்து அதனை வலியுறுத்தி மக்களிடத்தில் முன்னெடுத்து பிரச்சாரம் செய்து வருகிறது. அதனுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு அடிப்படையில் நமது சமூகத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய பருவத்திலேயே அல்லது பள்ளி படிப்பை முடிந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மார்க்க விஷயங்களை சில மணி நேரமாக ஒதுக்கி அவர்கள் மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பம் விருத்திக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை கணவனுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவிதான் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார். அவள் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் மார்க்க அடிப்படையில் அவர்களை மார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் குடும்ப தலைவிகளுக்கு தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் மார்க்கத்தை சரியான விளக்கினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை சரியான நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு ஆண்மகன் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டான், அவன் வெளியுலகத்தில் பிற மக்களோடு கலந்து உறவாடும் பொழுது எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான் என்பதே உங்களுக்கு தெரியும். ஆனால் குழந்தைகளோடு அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால மார்க்க கல்வி ஆணுக்கும் அவசியம், பெண்ணுக்கும் அவசியம்தான். ஆனால் ஒரு பெண்ணு மார்க்க அறிவை பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் வார்த்தெடுப்பாள். அவர்களுடைய சந்ததிகள் சமூகத்திற்கும் அவர்களுடைய மர்மை நலனுக்கும் நிச்சயமாக பாடுபடுவார்கள், பங்களிப்பு செய்வார்கள் என்பதில் எல் முனையளவும் மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் தான் கடந்த ஓராண்டு இஸ்லாமிய பாடத்திட்டத்தின் கீழ் படித்து முடித்த மாணவிகளுக்கான பட்டம் கொடுத்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் இதன் மூலியமான சமூகத்திற்கு இந்த பட்டம் வாங்கியதற்கு பிறகும் இந்த சமூகத்திற்கு இறையச்சத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும்
சிறப்பை தேடித் தருகின்ற வகையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி நமது நிகழ்ச்சியினுடைய துவக்க உரையான மௌலவி எஸ்.ஏ. பசீர் உமரி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் துவக்க உரையை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அக்ஸா அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்று வரும் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி, இந்த கல்லூரியில் கடந்த ஓராண்டு காலமாக ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவிகளுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இப்போது பங்கெடுத்து வருகிறோம். இந்த நேரத்திலே சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த அக்ஸா பெண்கள் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவிகள் என்ன படிக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூது செய்தியை அகில உலக மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த செய்தியை தான் அவர்கள் படித்து வருகிறார்கள். அது இறை மார்க்கத்தின் கல்வி. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது, அது நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறியக்கூடிய ஒரு உன்னதமான கல்வியை தான் அவர்கள் இந்த பெண்கள் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எந்த சத்தியத்தை கொண்டு என்னை அனுப்பி வைத்தானோ அந்த சத்தியத்திற்கும் கல்விக்கும் ஒரு உதாரணமாவது பெருமழையை போன்றது என்று சொல்கிறார்கள். அந்த பெருமழையானது அது பூமியில் பட்டவுடன் சில நிலங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு ஏராளமான புற்பூண்டுகளையும் செடிகளையும் முளைக்க செய்தது. சில நிலங்கள் அது உறுதியான நிலமாக இருந்து அந்த தண்ணீரை பிடித்து வைத்துக் கொண்டது. அல்லாது அந்த தண்ணீரின் மூலம் மனிதர்களை பயன்படைய செய்தார். அவர்கள் அதன் மூலம் தண்ணீரை அருந்தினார்கள், குடிநீராக பயன்படுத்தினார்கள், தங்களுடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் புகட்டினார்கள், விவசாயத்தை அதன் மூலம் பார்த்தார்கள். இப்படி சில நிலங்கள் இருந்தன. இன்னும் சில நிலங்கள் இருக்கின்றன, அவைகள் வெறும் கட்டாந்தரைகள். மழை பெய்கின்ற போது அந்த மழை நீரை அவை உள்வாங்கவும் செய்யாது, அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தடுத்து நிறுத்தி சேமிக்காமல் அது வைத்திருக்கும். அதன் மூலம் எந்த
யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை, எந்த நேர்வழியை கொண்டு நான் அனுப்பி வைக்கப்பட்டேனோ அந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்களோ அவர்களுடைய உதாரணம் இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை படிக்கின்ற மக்களை அல்லது இந்த மார்க்க கல்வி விஷயத்தில் மனிதர்கள் 3 வகையினர்களாக உள்ளார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு வகையினர் எப்படி என்று சொன்னால், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மனதிலே இருத்திக் கொள்கிறார்கள், படிக்கிறார்கள், அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். நாம் எப்படி இந்த மார்க்கத்தின் மூலம் பலன் பெற்றோமோ அதுபோல பிறருக்கும் பலனடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பிறருக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு பூமி வானிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழையை உள்வாங்கி அது தாமும் பலனடைந்து பிறருக்கும் எப்படி பலனடைய செய்ததோ அதுபோல இவர்கள் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதர்களில் இன்னொரு வகையினர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை அவர்கள் படித்தார்கள், இந்த மார்க்கத்தை அவர்கள் படித்தார்கள். ஆனால் அவர்கள் அளவிலே அவர்கள் பயன்பெற்றார்களா என்று சொன்னால் இல்லை. யாராவது அவர்களிடத்திலே வந்து கேட்டார், மார்க்கத்தை பற்றி எனக்கு நீங்க சொல்லுங்களேன், நீங்க நிறைய படிச்சிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன், நீங்கள் என்னவெல்லாமோ கற்று அறிந்ததாக நான் செவியுறுகிறேன், எனக்கு நீங்கள் கற்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன், மார்க்க விஷயமாக எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்களேன் என்று யாராவது வந்து கேட்டால் சொல்வார்கள். இப்படி கேட்டால் மாத்திரம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது மனிதர்களில் 2வது வகையினர். 3வது வகையினர் யார்? அவர்கள் இந்த மார்க்க கல்வியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதை படிக்கவும் மாட்டார்கள், பிறருக்கு படித்துக் கொடுக்கவும் மாட்டார்கள். அதை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை நீருக்கு ஒப்பிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சில நிலங்கள் அது மழை நீர் படுகிறது, அதை உள்வாங்கிக் கொண்டு சேகரிக்கிறதா? இல்லை. ஏதாவது புற்பூட்டுகளை விளைவிக்க செய்கிறதா? இல்லை. அது மாதிரி தான் இந்த 3வது மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இதுதான். மார்க்க கல்வியினுடைய அவசியம், அதனுடைய சிறப்பு, தற்கால சூழ்நிலைகளில் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவைப்படுகிறது, இதை எல்லாவற்றையும் உணர்ந்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ கல்விகள் இருக்கின்றன, எத்தனையோ விஷயங்களை நாம் படிக்கின்றோம், பட்டங்களை பெறுகிறோம், பதவிகளை அடைகிறோம். இவைகளெல்லாம் நாளை மறுமையிலே பலன் தருமா? அல்லாஹ்விடத்திலே இவைகளெல்லாம் எடுபடுமா? எடுபடாது. அல்லாஹ்விடத்திலே எடுபடக்கூடிய கல்வி எது? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் நம்பிக்கையாளர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு உடையவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவான். எந்த கல்வி? இந்த மார்க்க கல்வி. இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்பதன் மூலமாகத்தான் மறுமையில் உயர் பதவிகளை நாம் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். ஆனா மார்க்கத்தில் நம்ம ஜீரோவாகிவிட்டால் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் வெற்றி அடைந்து கொள்ளலாம். நாம் படிக்கின்ற உலகில் பட்ட படிப்புகள்
வசதிகளை நமக்கு சம்பாதித்து தரும், மறுமையில் பலன் தருமா? ஒரு காலம் பலனளிக்காது. மறுமையில் பலனளிக்கக்கூடிய ஒரே கல்வி இந்த மார்க்கத்துடைய கல்விதான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடுகின்ற பாதையிலே செல்கிறாரோ அவருக்கு அல்லாது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை காட்டுகிறார். இந்த மார்க்கத்துடைய கல்வி நம்மை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய கல்வி. இந்த மார்க்கத்துடைய கல்வி நம்மை நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய கல்வி. இந்த மார்க்கத்துடைய கல்வி மறுமையில் ஈடேற்றம் பெற்று தரக்கூடிய கல்வி. எனவே இந்த சமுதாயத்துக்கு நாம் சொல்லிக் கொள்வது இதுதான். உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே நீங்கள் சேர்த்து மார்க்கத்துடைய கல்விகளை அவர்கள் படிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களுடைய பெண் மக்களை இந்த அக்ஸா கல்லூரியிலே, பெண்கள் கல்லூரியிலே சேர்த்து நீங்கள் பயனடையுங்கள். இங்கு என்னவெல்லாம் படித்துக் கொடுக்கிறார்கள்? இஸ்லாத்துடைய அடிப்படைகளை எடுத்துச் சொல்லுகிறார்கள், ஹதீசுகளை போதிக்கிறார்கள். திருக்குர்ஆன் ஒரே ஒரு ஜுஸ் முழுவதுமாக மனனம் செய்ய வைக்கிறார்கள். இந்த ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வருட காலத்துல ஒரு ஜுசுவ மனப்பாடம் பண்ணிடுவா, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அதையும் படித்து தெரிந்து கொள்வாள். ஹதீசுகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது, இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது, தொழுகையினுடைய சட்டங்கள், அன்றாடம் ஒரு முஸ்லீம் ஐவேளை தொழ வேண்டியிருக்கிறது, அதை எப்படி தொழுவது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தொழுகையினுடைய சட்டங்கள், திக்ருகள், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன திக்ருகளை ஓத வேண்டும், என்னென்ன துஆக்களை கேட்க வேண்டும் சொல்லித் தரப்படுகிறது. இந்த ஒரு வருட காலத்துல ஒரு முஸ்லிமுக்கு தேவையான போதுமான விஷயங்களை இந்த ஒரு வருட காலத்திலே அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதோ இங்கே ஒரு ஆக்கம் இருக்கிறது. அக்ஸா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி மாணவிகள் தங்களுடைய கையால் எழுதிய ஒரு கையெழுத்து பிரதி. இது அவர்கள் தாங்கள் கற்ற அந்த கல்வியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக அவர்கள் கைப்பட எழுதிய கட்டுரைகள் ஒரு புத்தக வடிவாக கையெழுத்து பிரதியாக இங்கே இருக்கிறது. இது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆக்கங்கள். இது போன்ற ஒரு முயற்சிக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு கடமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் காத்துக் கொண்டா போதுமா? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய கணவன்மார்கள், பிள்ளைகள், எல்லாரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த மதரசாவிலே அவர்களை சேர்த்து நீங்கள் பயனடைய செய்ய வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கும் பலன் கிடைக்கும், கண்டிப்பாக அவர்களுக்கும் பலன் கிடைக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அப்படிப்பட்ட பலனை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக என வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாசு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இஸ்லாம் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் என்னென்ன பாடம் நடத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய கூட்டு முயற்சியில் முதல் முறையான வெளியிடப்பட்டது தான் அவங்களுடைய கையெழுத்து பிரதி. அவங்களே சொந்தமாக படித்ததிலிருந்து அவர்களாக விளங்கி புரிந்து எழுதியது தான் நாம் ஒரு சின்ன கையெழுத்து பிரதியாக நாம் வெளியிட்டு இருக்கிறோம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய மார்க்க அறிவாற்றலையும் மார்க்க பிடிப்பையும் நன்னெறிகளையும் இறுதி மூச்சு வரை வழங்கி அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்மை தேடி தரக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக வந்த ரஹ்மான் அவர்களை ஆக்கட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு உங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு சில பிள்ளைகள் பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளிலிருந்து சிலர் அவரவருடைய ஆக்கங்களை சொற்பொழிகளை உங்களுக்கு மத்தியில் நிகழ்த்துவார்கள். இங்கே எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பிள்ளைகள் கற்ற கல்வியிலிருந்து அவர்கள் விளங்கியதை உங்களுக்கு மத்தியில் பேச்சு வடிவிலையும் சரி உரையாடல் வடிவிலையும் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக ராபியத்துல் பஸரியா என்ற மாணவி உங்களுக்கு மத்தியில் ஏகத்துவ கொள்கையில் பிடிப்பு உறுதி எவ்வாறு அமைய பெற்று இருந்தது, நம்மிடத்தில் அமைய பெறணும் என்பதை குறித்து உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलूना बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏகத்துவ கொள்கையில் உறுதி. ஒவ்வொரு மனிதனும் தாம் கொண்ட கொள்கையில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொள்கையை பற்றி தம் திருமலை குர்ஆனில் கூறுகிறான். சூரத்துன் நிசால 33வது வசனத்தில், வாபுதல்லா அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரகத்து ஃபீஹிம் அம்ரைன நான் உங்களிடம் இரண்டை விட்டு செல்கிறேன். லம் தலில்லு மா தமஸ்ஸகுஹும் அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அது என்னன்னா, பிஹிமா கிதாபில்லா ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகும், வ சுன்னத்தன் நபியா மற்றொன்று அவனுடைய தூதரின் வழிமுறையாகும். இந்த ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏகத்துவ கொள்கைனா என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதாகும். அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள், உங்களுக்கு பிறகு அதை நான் யாரிடமும் கேட்கக்கூடாது என்று கூறினார்கள். அதற்கு நபியவர்கள், சுபியே, நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதில் உறுதியாக நில் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றது. நாம் இன்றைக்கு ஈமான் கொண்டவர்கள் என்று கூறிக்கொள்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்கிறோமா அல்லது நம்பிக்கை துரோகம் செய்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கிவிட்டு அவுலியாக்களையும் இறந்தவர்களையும் நல்லடியார்களையும் அவனுக்கு இணையாக சிலர் கருதுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்தன்மைகளே, அதாவது எல்லாவற்றையும் பார்ப்பவன், எல்லாவற்றையும் கேட்பவன், துன்பங்களை நீக்குபவன், இன்பங்களை தருபவன், இந்த தன்மைகள் எல்லாம் அவுலியாக்களும் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் கொடி, உருசு, சந்தனக்குளம் எடுப்பது போன்றவற்றையெல்லாம் செய்கிறார்கள். இப்படி செய்யாவிட்டால் அந்த அவுலியாக்கள் கோபித்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள்.
அல்லாஹ்வையும் நம்பிவிட்டு அவுலியாக்களையும் நம்புபவர்கள் கொள்கையில் உறுதி கொண்டவர்கள் அல்ல, கொள்கையில் தடம் புரண்டவர்களே. கொள்கையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு பல்வகையான சோதனைகள் வரும், நெருக்கடிகளும் ஏற்படும். இருப்பினும் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொண்டு கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட அனைத்து சஹாபாக்களுமே பல்வேறு துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் தாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்ததால் அவருடைய செல்வம், செல்வாக்கு, சொந்த பந்தம், உயிரையும் கூட தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் 3 சஹாபிகளை நாம் பார்ப்போம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகள் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெரிய பாறையை அவர்கள் நெஞ்சின் மீது உருட்டி விட்டார்கள். அப்போதும் அவர்கள் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவனே என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஈமான் உணர்வை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அவரது கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களையும் எதிரிகள் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். இருப்பினும் அவர்கள் தாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்றதுக்கு பின்னாடி ஒரு இரும்பு பட்டறையில் வாள் செய்யக்கூடிய பணியை ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையை பற்றி சொல்லும் போது அவங்க சொன்ன உடனே செகண்டே அவங்கள கல்லை கொண்டு எரிஞ்சு அப்புறம் அவங்கள நெருப்பு தூக்கி வீசி அவங்க அந்த இரும்பு பாலங்களுக்கு அதை பழுக்க காய்ச்சி தூள் போட்டாங்க. நெருப்பில் வீசி எரிஞ்சாங்க. அது எந்த அளவுக்குனா அவங்களுடைய கொழுப்பு கரைஞ்சி நெருப்பு அணைத்துவிடும், அந்த அளவுக்கு கடுமையான சித்திரவதை செய்தார்கள். இருப்பினும் அவர்கள் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. அவர்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வறுமையும் கடுமையாக விரட்டிய போதும் இறைவனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிடவில்லை. எல்லா நேரத்திலும் முஸ்லிம்களுக்கு துன்பங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் உச்சகட்டமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு நாட்டை விட்டு துரத்தக்கூடிய நிலைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். நம்மிடம் கொள்கை இருக்கிறது, ஆனால் அதில் உறுதி இல்லை. குர்ஆனையும் நபிமொழியையும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் வாய்க்கிலேயே பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை. நெருக்கடிகள் ஏற்படும் போது பின்வாங்குகிறோம். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுருமோ, சமூகத்தில் பிளவு ஏற்பட்டுருமோ என்று சாக்கு போக்கையெல்லாம் சொல்லி நாம் நம் கொள்கையிலிருந்து விலகி விடுகிறோம். கரையும் கடலும் போல நாம் கொள்கையும் உறுதியும் நம்மிடம் ஒரு சேர அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். துன்பங்கள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ்விற்காகவே நாம் பொறுத்து கொண்டால் அல்லாஹ்விடம் மகத்தான வெற்றி உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் உறுதி எப்படி இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க அதிகம் துவா செய்திருக்கிறார்கள். என்ன துவானா? யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவனே, உன்னுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள். ஆகவே நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கொள்கையில் உறுதியாக இறுதி மூச்சு வரை நிலைத்து நின்று சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவனாக என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, உங்களுக்கு மத்தியில் பட்டம் வாங்கி செல்லக்கூடிய மாணவிகளில் ஒருவரான ராபியத்துல் பஸ்ரியா என்ற மாணவி உங்களுக்கு மத்தியில் ஏகத்துவம் ஓர் இறை கொள்கை, அதுதான் ஒரு முஸ்லிம்களுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது அவர் இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் அவர் மரணமடைகின்ற வரை அல்லாஹ் தான் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய நாயன் என்ற கொள்கையில் உறுதியாக இறுதி மூச்சு வரை இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குதோ, அவருடைய கடைசி ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் அவருடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருந்ததோ அதை வைத்துத்தான் மறுமை தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் நம்முடைய இறுதி மூச்சு வரை நாம் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கணும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கவலைப்பட்டிருக்கிறாங்க. நல்ல தோழர்கள் கவலைப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க, நமக்கு பிரார்த்தனை கற்றுத் தர்றாங்க, நம்மளை செய்ய சொல்றாங்க. என்ன துவா?
யா முகல்லிபல் குலூப், எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் என் ரப்பே உன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறாய். அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தான் நாடியோரை நல்லொழுக்க நேர்வழி பாதையில் வழி நடத்துகிறார். தான் நாடியோரை நேர்வழி பாதையில் இருந்து ஒழுக்கம் கெட்டவர்களாக அல்லாஹ் திருப்பி விடுகிறார். ஆகையினால அதிகம் பயந்தது எது? என்னுடைய உள்ளமும் உன் கைவசம் இருக்கிறது ரப்பே, என்னுடைய உள்ளத்தை நீ கடம்புறல செய்து விடாதே, ஒழுக்கம் கெட்ட பாதையை தேர்வு செய்து வாழ வைத்து விடாதே, உன்னை நன்றி மறந்த நன்றி கெட்டவர்களா என்னை மரணிக்க வைத்து விடாதே. இதைத்தான் நபிகள் ஒவ்வொரு ஜும்மாவுமே மக்களுக்கு சொல்றாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்சி வாழுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களாக அன்றி நீங்கள் மரணம் அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் அதுதான் இருக்கிறது. அதனாலதான் ஏகத்துவத்தில அல்லாஹ் தான் நம்முடைய கடவுள், அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவன்தான் உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன். அவனை தவிர நமக்கு உதவி செய்வதற்கு, நம்முடைய கஷ்டத்தை களை எடுப்பதற்கு, நம்முடைய நோய் நொடிகளை பிணிகளை போக்குவதற்கு வேற எந்த மனிதனுக்கும் சக்தி இல்லை என்பதை ஊரடங்கு நமக்கு ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். ஏனென்றால் 6 மாசம் வரைக்கும் லாக்டவுன் சொல்லி நீங்க மாஸ்க் போடுங்க, இடைவெளியை கடைபிடிங்க, இதெல்லாம் பயமுறுத்துற சொன்னாங்க. அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவங்களும் லாக்டவுன் பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில கடவுளுடைய ஏற்பாடு, எல்லாரும் அவங்களுடைய கடவுளர்களை வேண்டிக்கோங்க, இந்த நோய் நம்மை விட்டு போகணும், இந்த கஷ்டத்துல இருந்து ஒட்டுமொத்த உலகமே நிம்மதி வரணும், அவங்கவுங்க கடவுளை வேண்டுங்க, எல்லா இடத்துல முடியும். நம்ம கையில ஒண்ணு இல்லை. அதனால ஏகத்துவ கொள்கையில நாம இறுதி மூச்சு வரை வாழ்வதில் தான் வெற்றி இருக்கிறது. மற்றவர்களுக்கு இந்த உலகில் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் இறைவனை நிராகரித்து வாழ்கின்றார்களே, அல்லாஹ் ஒருவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபடாமல் இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தார்களுக்கு இந்த உலகத்தால நிறைய கொடுப்பான், கெட்டவர்களுக்கு அல்ல நிறைய கொடுப்பான். நாமளே யோசிக்கிற அளவுக்கு, நாமளே விரக்தி அடைகிற அளவுக்கு, நாமே பேராசப்படுற அளவுக்கு, இப்படி கெட்டவனுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரமா, இந்த கெட்டவனுக்கு இவ்வளவு சொத்து சுகமா, அவன் உலகத்துல அவங்கதான் நல்லா வாழ்றாங்க, நல்லவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், நோய் நொடியோடு தான் இருக்கிறோம், கண்ணீர் கம்பலையுமா தான் இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது என்று நாம அவர்களை பார்த்து இயங்குகின்ற அளவுக்கு, அவர்கள் வழிதான் வாழ வேண்டுமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு, இயங்குகின்ற அளவிற்கு இந்த உலகில் கெட்டவர்கள் மிகவும் சொகுசாக வாழ்கிறார்கள். இதை பார்த்து நாம் மதிமயங்கி விடக்கூடாது. நபி அவர்கள் நமக்கு சொன்னாங்க, அத்துன்யா சிஜனுல் மூமின், ஒரு முஸ்லிமிற்கு இந்த உலக வாழ்க்கையானது சிறைச்சாலை போன்றது. ஜெயில ஒருத்தர் கிடந்தா அவனுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கும், சில சுதந்திரம் இருக்கும். பகல் நேரங்களில் அந்த ஜெயிலுக்குள்ளால உள்ள காம்பவுண்டுக்குள்ளால அவர்கள் வெளியில நடமாடலாம். 3 வேளை சாப்பாடை கொடுத்துருவாங்க, பொழுதுவதற்கு டிவியை போட்டு விடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. பிறகு 6 மணி ஆச்சுன்னா போய் என்ன செய்யணும், ஜெயிலு கம்பிக்குள்ளால போய் இருட்டுக்குள்ள கடந்து கிட வேண்டியதான். இப்படி ஒரு குறிப்பிட்ட சுதந்திரத்தோடு கட்டுப்பாடான வாழ்க்கை தான் ஜெயில் வாழ்க்கை. அது மாதிரிதான் இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மனிதனுக்கு சுதந்திரமே இருக்கும். அதுதான் மனைவி மக்களோட திருமணம் பிடிக்காம, மனைவி மக்களோட தாய் ஒருவனோடு என சொந்த பந்தங்களோடு பேசி மகிழ்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லுது. அதுக்குதான் சில நேரத்தை ஒதுக்குன்னு சொல்லுது. உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய பிள்ளைகளோடு, உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிவிடைகளுக்கு அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, அவங்களுக்காக சம்பாதிங்க. அது மாதிரி இறைவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான்னா அந்த அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்தும் வகையில நீங்க நடக்கணும். இதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்க. அப்போ நமக்கு சுதந்திரமே இருக்கு, சில கட்டுப்பாடுகள். இந்த உலகம் காபிர்களுக்கு சொர்க்கத்தை போன்றது.
ஆனா மர்மம் அவங்களுக்கு பெர்மனண்டா, நிரந்தரமா அவங்க நரக படுகொலையில கிடக்கக்கூடியவங்க, நரகத்துடைய எரிபொருள்கள் காப்பீர்கள், இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, கடுகளவு நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய எந்த முஸ்லிமும் நிரந்தரமான நரகத்துக்கு இணை வச்சாருன்னு சொன்னா, இணை வைத்த நிலையில அந்த நம்பிக்கையில ஒருவர் மரணிச்சார் என்று சொன்னா அவருக்கு நிரந்தரமான நரகம் தான். அவங்களுக்கு சொந்த வாழையை கூட நுகர முடியாது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயம். அதனால ஏகத்துவம் தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு மத்தியில சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள் இந்த இஸ்லாத்திற்காக முதல்ல உயிர் தியாகம் செய்தது யாரு? சுமையாங்கிற பெண்மணி. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தான் என இஸ்லாத்திற்காக முதல்ல எதிரிகளால் அம்பு எய்து கொல்லப்பட்ட முதல் பெண்மணி, வீர பெண்மணி யாரு? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அவங்களுடைய உரையில இருந்து சாராம்சமா நமக்கு சொல்லி தந்திருக்காங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். வல்ல ரஹ்மான் அவங்களுக்கும் கேட்கக்கூடிய நமக்கும் நம்ம இறுதி மூச்சு வரை நாமளும் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கையில நிலைத்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தால நம்ம அனைவருக்கும் தந்தர்களை புரியணும் என்று பிரார்த்தனை செய்து, இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து 2 மாணவிகள் உங்களுக்கு மத்தியில ஒரு சிறிய சம்பாஷணை. நாம நம்முடைய வீட்டுக்குள்ளார போகும் பொழுதும், பிறத்தியாருடைய வீடுகளுக்கு நாம போகும் பொழுதும் நாம எந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கு என்பதை உங்களுக்கு மத்தியில சகோதரி சஸ்ரா பாத்திமா மற்றும் மாஜிதா அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாடல் நிகழ்த்தி காண்பிப்பார்கள். வாலைக்கும் சலாம் சஸ்ரா. வா வா உள்ள வா. ஏன் வெளியே நிக்கிற? எங்க வீட்டுக்குள்ள வர உனக்கு என்ன தயக்கம்? நேரம் உள்ள வர வேண்டியதானே? அப்படியெல்லாம் மாற்றி வீட்டிற்குள் நுழையும் போது அனுமதி பெற்று நுழைய வேண்டும் என்று மார்க்கத்தில் உள்ளது. அப்படியா? இது என்ன புது கதையா இருக்கு? யார் அனுமதி கேட்கிறா? எல்லாரும் திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி தானே நுழையிறாங்க. நாங்கள் மதரசாவில் படித்திருக்கிறோம். பிறருடைய வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறி அனுமதி பெற்று நுழைய வேண்டும் என்று. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ததுகுலு புயூதன் ஹைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தவ்ரிஸு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா தாலிகும் ஹைரல் லக்கும் லஅல்லக்கும் தத்தக்கரும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளுக்கு நுழையும் போது சலாம் கூறாமலும் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டிற்குள் நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். இதில் நீங்கள் பக்குவம் அடைவீர்கள். அனுமதி கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் 3 முறை அனுமதி கேட்க வேண்டும். 3 முறை அனுமதி கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் திருப்பிவிட வேண்டும். எவர் ஒருவர் 3 முறை அனுமதி கேட்டும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திருப்பிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குட் குட், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க சஸ்ரா. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அனுமதி கேட்டு நுழையிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம அனுமதி கேட்காம நுழைஞ்சோம்னா அங்க உள்ள அந்தரங்கங்களை நம்ம பார்க்க வேண்டியதாயிரும். அதனால அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும் இல்லையா? ஆமா மாஜி, சரியாக சொன்னீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா ஜுஇல இஸ்தௌதானு மின் அஜலில் பஷர். அனுமதி கோரல் என்பது பார்வையின் காரணமாகத்தான். சஹல் இப்னு ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை புகாரில் குறிப்பிடுகிறார்கள். சஸ்ரா, இதற்கு முன்னால் நீ குறிப்பிட்ட அனுமதி கோரல் சம்பந்தமான வசனத்தில்
ததக்கரூன். இதுவே உங்களுக்கு சிறந்தது, இதனால் நீங்கள் பக்குவம் அடைவீர் என்று அல்லாஹ் கூறியிருப்பது என்ன பொருத்தம்? இது நாம் சிந்திக்க வேண்டிய வசனம். ஆமா ஹஸ்ரா, நம் சொந்த வீட்டுக்குள் நுழையும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் சொந்த வீட்டிற்குள் நுழையும் போது பிஸ்மில்லா கூறி வீட்டில் உள்ளவர்களிடம் சலாம் கூற வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லமு அலா அன்ஃபுஸிக்கும் தஹியத்துன் மின் இந்தில்லாஹி முபாரகன் தையபாத். நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து வாக்கியமிக்க தூய்மையான காணிக்கையாக உங்கள் மீது நீங்கள் சலாம் கூறிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்ணும் போதும் அல்லாஹ்விடனே கூறுகிறாரோ, ஷைத்தான் தன் கூட்டத்தாரிடம் கூறுகிறான், இன்றைய இரவு உங்களுக்கு உண்ண உணவும் தங்குமிடமும் கிடைக்கவில்லை என்று. எவர் ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்ணும் போதும் அல்லாஹ்விடனே கூறவில்லையோ, ஷைத்தான் தன் கூட்டத்தாரிடம் கூறுகிறான், இன்றைய இரவு உங்களுக்கு உண்ண உணவும் தங்குமிடமும் கிடைத்துவிட்டது என்று. நல்லது. வீட்டிற்குள் நுழையும் ஒழுக்கங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க ஹஸ்ரா. இன்னைக்கு உங்க பள்ளிவாசல்ல பண்பாடுகள் எல்லாம் சொல்லித்தராங்க இல்லையா? உங்க பள்ளிவாசல் பேர் என்ன பேரு? மதரசத்து அல் அக்ஸா அரபு பாடசாலை. நல்ல பிள்ளைகள் எல்லாம் உங்க பள்ளிவாசல்ல படிச்சா நல்லது. ஆமாம் ஆதி, உங்கள் வீட்டு பிள்ளைகளை எங்கள் பள்ளிவாசலுக்கு அனுப்பி வையுங்கள். நான் போய் வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். உங்களுக்கு மத்தியில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ளால எப்போ வீட்டுக்குள்ளால நுழையும் பொழுது பிஸ்மில்லா ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் போகணும். அப்படி பழக்கப்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் பழக்கப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். எப்போ நம்ம வீட்டு வெளியில் வந்தாச்சு, திரும்ப வீட்டுக்குள்ளால போகும் பொழுது பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஆள் இருந்தாலும் சரி, நாம தான் முதல்ல உள்ள போனாலும் சரி, பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லி போகணும். பெருமையாருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, என்ன சொல்ல இருப்பாங்க நமக்கு தெரியாது. நாம பிறருடைய வீட்டுக்குள்ளால போகும் பொழுது சலாம் சொல்லணும், அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அது பிறகு அந்த வீட்டுக்குள்ளால போகணும். இந்த ஒளிஞ்சு பார்க்கறது, எட்டி பார்க்கறது, ஒற்றை கண்ணால் பார்க்கறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்யணும். இதெல்லாம் மார்க்க தடை செஞ்சிருக்கு. அதெல்லாம் தப்பு, பாவம் இஸ்லாம் இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி பிறருடைய வீட்டுக்குள்ளால நமக்கு அனுமதி தரப்படலை அப்படின்னா நாம என்ன செய்யணும்? 3 தடவை பெர்மிஷன் கேட்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாம என்ன செய்யணும்? திரும்பிடணும். அதுதான் ஈமான் உள்ளவர்கள், மறுமையை நம்புறவங்க, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவங்க இப்படித்தான் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது என்பது உங்களுக்கு மத்தியில 2 பேரும் அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக யூகே சமீரா அவர்கள் இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு மத்தியில் சிறிது நேரம் உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த பெற்றோர்களே, போன்ற மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போது நான் உங்கள் மத்தியில் இஸ்லாம் கூறும் பெண்ணொழுக்கம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். சமுதாயத்தில் மிகவும் முக்கியமான அங்கமாக பெண்கள் திகழ்கிறார்கள். எந்த சமுதாயத்தில் பெண்கள் கண்ணியத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கிறார்களோ அந்த சமுதாயமே சிறந்த சமுதாயமாக திகழும். இஸ்லாம் சமுதாயம் சிறந்த சமுதாயமாக திகழ வேண்டுமானால் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் கூறும் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் முஸ்லிம் பெண்கள் அனைவருக்குமே சிறப்பு உண்டாகும். அவர்கள் கண்ணியத்தோடும் பாதுகாப்பாகவும் உயர்வோடும் மேன்மோடும் கூட வாழ முடியும். அந்த அடிப்படையில் ஒரு சில நல்லொழுக்கங்களை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். முதலாவது நல்லொழுக்கம், வெளியே செல்லும் போது முகம் முன்கை தவிர மற்ற
குறைவு. அல்லாஹ் கூறுகிறான், வலா யுகுதீன சீனதகுன்ன இல்லாமா லஹர மின்ஹா. தானாக தெரிகின்ற அலங்காரங்களை தவிர மற்ற எதையும் வெளிப்படுத்த வேண்டாம். இந்த ஹதீஸை கேளுங்க. இறுக்கமான ஆடை அணிந்தும் தமது உடல் அங்கங்கள் வெளியே தெரியும் அளவிற்கு மெல்லிய ஆடை அணிந்தும் ஒட்டகத்தின் திமிலை போல ஒய்யாறு கொண்டையிட்டும் தாமும் மையல் கொண்டு பிறரையும் மையல் கொள்ள செய்யும் பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றது. இத்தன்மையை இன்றைய பெண்களிடம் அதிகமாகவே பார்க்க முடிகிறது. வெளியே செல்லும் அநேக பெண்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். டைப் வர்ற அணியும் கலாச்சாரம் இதைத்தானே கூறுகிறது. இரண்டாவதாக கூறும் ஒழுங்குமுறை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், தன் கணவன்மார்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். தன் கணவன் வீட்டில் இல்லாத சமயம் அவனுடைய உடைமைகளையும் தன் கற்பையும் பேணி பாதுகாக்க வேண்டும். நல்லொழுக்கமுள்ள பெண்கள் யார் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். தன் கணவன் வீட்டில் இல்லாத போது பேண வேண்டியவர்களே, அதாவது தமது கற்பையும் கணவனின் உடைமைகளையும் அவனது குழந்தைகளையும் அல்லாஹ்வின் பாதுகாவல் கொண்டு பேணி பாதுகாப்பார்கள். இது அன்-நிசா அப்படிங்கிற அத்தியாயத்துல 34வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. ஆனால் இன்றோ கணவனுக்கு கட்டுப்படாமல் அவன் சம்பாதித்ததையும் எடுத்துக்கொண்டு கள்ளக்காதலுடன் ஓடி போய்விடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம் பெண்களா? சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது நல்லொழுக்கமாக இஸ்லாம் கூறுவது நல்லதே பேச வேண்டும். இந்த நாக்கு விஷயத்தில் பெரும்பாலானோர் சறுக்கி விடுகிறார்கள். பிறருடைய உள்ளம் காயப்படும் என்பதை எண்ணி பார்க்க மாட்டார்கள். பிறருடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவிக்கிறார்கள். இன்றைக்கு திண்ணைகளிலும் தெரு ஓரங்களிலும் பெண்கள் கூடுகிறார்கள் என்றால் நல்லதையா பேசுவார்கள்? அப்படி பேசுவது மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. அவர்கள் பேசினாலே ஒருத்தரை பத்தி புறமோ கோலோ அவதூறா தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தரை பத்தி புறமோ அவதூறோ கோலோ சொல்லுவது இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இதனால் அவர்களிடம் விரோதமும் குரோதமும் குழப்பமும் ஏற்படும். மக்களிடையே உள்ள நல்லிணக்கம் கெட்டுவிடும். இன்று சிலரை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அதை அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். ஆனால் இதனால் அவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு காயப்படும் என்பதை எண்ணி பார்ப்பதில்லை நம்ம மக்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் ஹைர் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது வாய்மூடி அமைதியாக இருக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வல் கலிமத்து தையிபத்து சதகா. அழகிய வார்த்தையும் தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ரெண்டு ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. இன்னொரு ஹதீஸை பாருங்க. இரண்டு தாடிக்கு இடையில உள்ளதையும் இரண்டு காலுக்கு இடையில உள்ளதையும் யார் பாதுகாக்கிறார்களோ, யார் பாதுகாக்க உத்தரவாதம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று வாக்களித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து இஸ்லாமிய பெண்களிடம் உள்ள மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் இது இன்று இஸ்லாமிய பெண்களிடம் மலிந்து கிடக்கிறது. திருமணத்துல தாலி கட்டுறது, இந்த பூ கட்டுறது, குறி பார்த்தல், ஜோசியம் பார்த்தல், சகுனம் பார்க்கிறது, சில பொருட்களால அபசகுனம் அப்படின்னு சொல்றது, இன்னும் ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாண நாள் கொண்டாடுறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் இஸ்லாம சொல்லித்தரப்பட்டதா? இதெல்லாம் மூட பழக்கம் இல்லையா? இஸ்லாத்துல காட்டி தராத ஒரு வழி இல்லையா? நம்ம திருமணம் செஞ்ச அதே நாளுமா திரும்ப வருது, நம்ம குழந்தை பத்தி அதே நாளுமா திரும்ப வருது இல்லையே, வேறொரு நாள் தானே திரும்ப வருது. அப்படி இருக்கையில் இதை கொண்டாடுறது எப்படி சரியாகும்? இது மாற்று மதத்தவரின் கலாச்சாரமாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காட்டி தராத ஒன்று. அது போல இந்த மீலாது விழா கொண்டாடுறது, இந்த பலசோறு ஆக்கி விளக்குவது, இதெல்லாம் சன்மார்க்க சட்டம் என்று யார் சொன்னது? அல்லாஹ்வா அல்லாஹ்வின் தூதரா? அப்படி யாரும் சொல்லவில்லை. அதையும் விட இந்த இளவு வீட்டில எத்தனை சடங்கு சமுதாயம், 1ஆம் பாத்தியா முதல் 40வது பாத்தியா வரை, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? இல்லை சஹாபாக்களும் இமாம்களுமா? அப்ப அவர்கள் செய்யாத அந்த பழக்கம் நம் நடைமுறைக்கு எப்படி வந்தது? இங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் உங்கள் முன்னர் வாழ்ந்தவர்களின் நடைமுறையை அப்படியே ஜானுக்கு ஜான் உலகத்துக்கு மூலம் அப்படியே காப்பியடிப்பீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் உடம்பின் பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள் என்றார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் நம் முன்னர் வாழ்ந்த யூத கிறிஸ்துவர்களை கூறுகிறீர்கள் என்று சஹாபா தோழர் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாமல் நான் வேற யாரை சொல்ல போகிறேன் என்று கூறினார்கள். அன்று
வெளிவரப்படும். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. இஸ்லாம் கூறி தராத ஒன்றை எல்லாருமே கைவிட்டு அந்த மூட பழக்கத்திலிருந்து எல்லாருமே வெளிவர வேண்டும். முக்கியமாக இவை எல்லாத்தையும் விட்டு பெண்கள் வெளிவர வேண்டும். 5 நேர தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது தன்னுடைய குழந்தைகளையும் கணவன் வீட்டாரையும் பராமரித்து தன் குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பயிற்சியை அளித்து நாணம், அச்சம், இரையச்சம் எல்லாத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறது. பெண்கள் பேண வேண்டிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் பேணி பாதுகாத்தார்கள். ஆனால் கேடுகளிலிருந்தும் கேவலங்களில் இருந்தும் அவர்கள் விலகி கண்ணியமாக வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று கூறி எனக்கு உரையை முடிக்கிறேன். வாய்கிறதவான் அனைவருக்கும் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மத்தியில இஸ்லாமிய நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் எவ்வாறான நடைமுறையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அவசியம் கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த அடிப்படையில் வளர்க்கக்கூடியவர்களாக நல்லறமான ஆக்குவாராக. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சிறிய உரையாடல் சம்பாஷணை. பெற்றோர்கள் உடைய விஷயத்தில் பிள்ளைகள் எவ்வாறு நடக்க வேண்டும், பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது என்பதை உங்களுக்கு முன்னால இரண்டு சகோதரிகள் ஆப்ரின், அசீலா சகோதரிகள் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பார்கள். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். ஆமா, எதுக்காக நினைச்சேன்? அட நல்ல விஷயமா டீச்சர், சொல்லு சொல்லு. பெற்றோருக்கு நன்மை செய்வது என்பது எல்லா முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றா, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபிவாலிதைஹி இஹ்சானா. என்னை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்காதீங்க, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கான். ஆமா, அது உண்மைதான். ஆனா பெற்றோர் நன்மை செய்வது அவனுக்கு என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு உணவு, உடை வழங்குவது, அப்புறம் அவங்களுக்கு துன்பம் நேராமல் காட்டுறது, அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது. ஆமா, அப்படி பரவாயில்லையே, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நம்ம பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தான். ஆனா எல்லா விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் இல்லை. அவங்க நம்முடைய இறைவனுக்கு மார்ச் செய்ய சொன்னாங்கன்னா, மார்ச் செய்ய மாதிரி நம்மளை கூடுறாங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு வேண்டி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு அவசியமும் நமக்கு இல்லை. ஆமா, இதுக்கு ஏன் தெரிஞ்ச விஷயம். ஆனா நபிசுல்லாஹ் இது சம்பந்தமாக ஒரு விஷயம், ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்ல அப்படி எனக்கு மாறக்கூடிய விஷயத்தில் அவங்களை கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிசுல்லாஹ் கூறியிருக்காங்க. இது அடியெல்லாம் பண்ணும்போது அறிவிக்காம இது அனுமதியில் இடம்பெற்றது. ஆமா, அப்படி நீ சொல்றது உண்மைதான். நீ சொல்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா இதை பத்தி நிறைய மக்கள் இன்னுமே அலட்சியமா தான் இருக்காங்க. அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. பெற்றோருக்கு அவங்க மார்க் செய்றாங்க, பெற்றோரை பேணி நடக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மருத்துவ வசதி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு சீட்டு சொல்றாங்க, அவங்கள்ட்ட எரிஞ்சு விடுறாங்க. இந்த மாதிரி
நபித்தலைவரிடம் கேட்கும்போது அவங்க அறிவின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பெற்றோரை நோவினை செய்வது அல்லாவுக்கு இணை வைப்பது புதுசாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ பெரிய காலமாக இருக்கும். ஆமாம், அப்படி இதை பற்றி நான் முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸும் படிச்சிருக்கேன். எவரேனும் ஒருவருக்கு பெற்றோரின் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவங்களுக்கு நன்மை உபகாரம் செய்வதன் மூலமாக எவனோட சுயத்தை பெறவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு சமைச்சிருக்காங்க. அப்போ அவங்க சமைச்சிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம், இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் அந்த அறிவை பெற்றோரை பேணி பாதுகாப்புடைய அறிவை அல்லா எல்லாத்துக்கும் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக இந்த மக்கள் எல்லாத்துக்குமே பெற்றோரை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தரான். நம்ம இன்னைக்கு பொழுது நல்லபடியாக கழிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். சரி, அந்த பெற்றோரை வலைக்கும் சில பாட்டு போயிடுவாங்க. சரி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு மத்தியில பெற்றோர்களை பேணுவது சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக இந்த உரையில் தாய் தந்தையர்களுக்குத்தான் உபகாரம் நன்மை நாட கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொன்னார்கள். பெரும்பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, அடுத்தபடியாக பெற்றோர்களை நிந்திப்பது, பெற்றோர்களுக்கு மாறு செய்வது என்று அழகான முறையில உங்களுக்கு மத்தியில இரு சகோதரிகளும் எடுத்து சொன்னாங்க. கொஞ்சம் சாப்பிட்ற ஆளுங்க கொஞ்சம் அமைதியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போதான் அவங்க சொல்ல வர்ற விஷயங்கள் என்னங்கிறது உங்கள் காதுக்கு உள்ளதுக்கு விளக்கும். அதனால வாய் மட்டும் அசையட்டும், சாப்பாட்டுக்காக பேசுறதுக்காக இல்லாம கொஞ்சம் கவனமா கவனிங்க. இறுதியாக பஷீரால் ஃபஹ்ருதீன் பஷீரால் உங்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த வருட பாடத்தில் இருந்து படித்த சில நபிமொழி போதனைகளை உங்களுக்கு மத்தியில் விளக்கி சொல்வார். अस्सलामु अलैकुम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसआलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தை அல்ல மார்க்க விளக்கத்தை தருகிறான். அதன் அடிப்படையில் இன்று அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய உதவியால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் எத்தனையோ நாட்கள் நம் குழந்தைகளுக்காகவும் நம் பெற்றோருக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் பல நேரங்களில் செலவு செய்திருக்கிறோம். இன்று ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக இந்த நேரத்தை பயனுள்ள வழியில் செலவு செய்வோமா? நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய பொன்மொழிகளில் சிலவற்றை பற்றியும் அதன் விளக்கத்தை பற்றியும். அதில் முதலாவது என்னவென்றால் நல்லெண்ணம் கொள்ளுதல். அது பிறர் மீதாக இருந்தாலும் சரி, நம் மீதாக இருந்தாலும் சரி, எண்ணம் என்பது மிக தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வதை மிகவும் வலியுறுத்தி கூறினார்கள். அதே போன்று பிறர் மீது கெட்டெண்ணம் கொள்வதை அவர்கள் தடுத்துள்ளார்கள். எண்ணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அந்த எண்ணம் தான் அவனுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய சிந்தனையாகவும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆணிவேராகவும் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகுற கூறினார்கள், இன்னமல் லவ்மாலு பின்னியாத்தி ஒ இன்னமல் லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும்
அவன் எண்ணியதுதான் கிடைக்கிறது என்று. இந்த எண்ணம் தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை இயக்குகின்ற இயந்திரமாகவே அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் அந்த மனிதரை பற்றி கூறுவார், இந்த மனிதர் சொர்க்கவாசி என்று. இந்த மனிதர் சொர்க்கவாசி என்று 3 முறை கூறுவார்கள். அப்போ நபித்தோழர்கள்ல ஒருவர், இந்த மனிதனுக்கு அப்படி என்ன நல்ல விஷயம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து வருதுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று அந்த மனிதரை பின்பற்றுவார்கள். அப்போ அந்த மனிதற்ற வெளிப்படையாக அப்படி ஒரு சக்காத் கொடுக்கும் மனப்பான்போ, அப்படி ஒரு இரையச்சமோ, தொழுகையோ எதுவுமே வெளிப்படையாக தெரியாது. அந்த நபித்தோழர் இந்த மனிதத்தை கேட்டுருவாரு, உங்கள்கிட்ட அப்படி என்ன நன்மை இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொர்க்கவாசி என்று கூறுகிறார்களே என்று. அதுக்கு அந்த மனிதர் கூறுவார், நான் இரவில் தூங்கும் பொழுது என்னுடைய உள்ளமும் எண்ணமும் மிக தூய்மையாக இருக்கும், அதே போன்று பகலில் எழும் பொழுதும் என்னுடைய உள்ளமும் எண்ணமும் மிக தூய்மையாக இருக்கும் என்று. இது எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிற்காக நபித்தோழர்களுடன் அவங்களுடைய ஒட்டகமான கஸ்வா அப்படிங்கிற வாகனத்துல பயணிக்கிறார்கள். அப்போ அந்த வாகனம், அந்த கஸ்வா என்ற ஒட்டகம் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடம் நகலாம், அந்த இடத்துல அப்படியே நின்றுடும். அப்போ நபித்தோழர்கள் கூறுவார்கள், கஸ்வா கஸ்வா அடம் பிடிக்கிறது என்று. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவார்கள், இல்லை, ஒரு பொழுதும் கஸ்வா அடம் பிடிக்காது, அதற்கு அந்த தன்மையே கிடையாது. யானைப்படையை எவன் நிறுத்தினானோ அவன்தான் இந்த ஒட்டகத்தை நிறுத்தியிருக்கிறான் என்று. அப்போ ஒரு ஒட்டகத்தை விமர்சனம் செய்வதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை என்றால் மனிதனுடைய கண்ணியத்தை அவர்கள் எவ்வாறு உயர்த்தி வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சமுதாயத்தினராக வாழ்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு தாடி வைத்த மனிதர் தாடி இல்லாதவரை பார்த்தால், தாடியே இல்லை, இவரெல்லாம் ஒரு முஸ்லீமா, ஒரு நிமிடத்தில் கூடிவிட்டார். 3 நாட்களுக்கு முன்பு அவர் கூட தாடி இல்லாமல் தான் இருந்திருப்பார். ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு பெண்மணி ஹிஜாப் அணியாத ஒரு பெண்ணை பார்த்து, ஹிஜாபே அணியலை, இவளெல்லாம் ஒரு முஸ்லீமா, நம்முடைய மார்க்கத்தை கெடுக்க வந்து ஒரு நிமிடத்தில் கூறிவிடுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த பெண்மணி கூட ஹிஜாப் அணியாம தான் இருந்திருப்பா. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வந்தால் அவருக்கு என்னதான் குறை இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நிறைய மட்டும்தான் பார்ப்பார்கள். அதே மாதிரிதான் உங்கள்கிட்ட 40 நன்மை இருக்கிறதா, நிச்சயமாக மற்றவற்றை 20 நன்மையாவது இருக்கும். நீங்க தொழுகையில் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களா, அவங்க தொழுகையில பொழுதுபோக்கா இருக்கலாம், ஆனா சக்காத் கொடுப்பதுல மிக உங்களை விட சிறந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். இந்த அன்பு சகோதரிகளே, இன்று தாடி வைத்தவர்கள் எல்லாம் உண்மை பேசுவதில்லை, தாடி வைக்காதவர்கள் உண்மை பேசுகிறார்கள். இன்று கரண்டைக்கு மேல் அணிந்தவர்கள் எல்லாம் நீதமாக நடப்பதில்லை, கரண்டைக்கு கீழ் அணிந்தவர்கள் இன்று நீதத்தோடு நடக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை நேர் வழியிலும் நம்ம எண்ணத்தை புரட்டாமலும் அல்லாஹ் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. 2வது ஹதீஸ் என்னவென்றால் பெற்றோரை பேணுவது. இன்று பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோரை நினைவு கூறுவதற்கும், பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு அவருடைய பெற்றோரை நினைவு கூறுவதற்கும் இது ஒரு சிறந்த கணமாக இருக்கிறது. பெற்றோரை பேணுவது நபித்துவத்தின் ஒரு கடமை. நபிக்கே இது கடமை என்றால் நாம் எல்லாம் யார்? இன்றைய வாலிபர்களுக்கு மனைவி ஒருத்தி வந்துவிட்டால், குழந்தை ஒன்று பிறந்து விட்டால், எமக்கென்று ஒரு வாழ்வு அமைத்து விட்டால் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். இன்றைய வாலிபர்கள் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் 1% கூட தாய்க்கு கொடுப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூறினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வருவார், நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்று கேட்பார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவார்கள், உன்னுடைய தாய்க்கு. பிறகு நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்று கேட்பார். பிறகு உன்னுடைய தாய்க்கு தான். இவ்வாறு 3 முறை உன்னுடைய தாய்க்கு என்று கூறுவார்கள். 4வது முறைதான் உன்னுடைய தந்தைக்கு, அதற்கு பிறகுதான் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு. எத்தகைய உயர்ந்த போதனையை நம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு 2 விளைவிக்க முடியாத பொக்கிஷம் இருந்திருக்கான் அப்படின்னா அது நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும்தான். உங்களையும் என்னையும் பெற்றெடுத்து அவ்வப்போது நம்மை தட்டி கொடுத்து, இது செய்யப்பா, இது செய்யாதப்பா, இப்படி பேசப்பா, இப்படி பேசாதப்பா என்று நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, நமக்காக பலருடைய வெறுப்பை சம்பாதித்தவர்கள், நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக பல நாட்கள் அவர்கள் கண்ணீர் சிந்தியவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் முன்பு பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. 3வது விஷயம் என்னவென்றால், நிச்சயமாக மறுமை ஒன்று நிகழக்கூடிய விஷயம். மறுமை வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அழிந்துவிடும், அல்லாஹ்வுடைய அந்த அழகிய முகத்தை தவிர. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்கள் அனைத்தையும் ஒன்றெழுப்பி அவர்களுடைய தலைக்கு மேல் 1 மைல் தூரத்தில் சூரியனை அல்லாஹ் அமைத்திருப்பான். இன்று பல மைல் தூரத்தில் சூரியன் இருக்கிறது, ஆனால் அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. இன்று வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு ஃபேன் தேவைப்படுகிறது, ஏசி தேவைப்படுகிறது. அன்று நமக்கு எது இருக்கும் அந்த நாளில்? அந்த சூரியனுடைய வெப்பத்தால்
முழங்கால் வரையும், சில பேர் கழுத்து வரையும், சிலர் அந்த பாவத்தில் அந்த வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த நாளில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை 7 கூட்டத்தார்களுக்கு கொடுக்கிறான். அதில் முதலாவது யார் என்றால் அல் இமாமுல் ஆதிலு, நீதியோடு நடக்கக்கூடிய அரசுகளுக்கு அல்லாஹ் இந்த அர்ஷ் நிழலை கொடுக்கும். அதே போன்று இரண்டாவது யார் என்றால் வணக்க வழிபாட்டில் வளர்ந்த இளைஞன், அதாவது தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ் கூறிய வழியில் செலவழித்த ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் இந்த அரிசி நெல்லை கொடுத்தான். மூன்றாவது பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனிதர், அதாவது ஒருவர் பள்ளிக்கு வந்துவிட்டு மீண்டும் வீடு செல்வதை அவர் வெறுக்கக்கூடியவராக இருப்பார். நான்காவது 2 நண்பர்கள், அல்லாவிற்காகவே இணைந்து அல்லாவிற்காகவே பிரிகின்ற 2 நண்பர்களுக்கு அல்லாஹ் இந்த அரிசி நெல்லை கொடுத்தான். ஐந்தாவது அளவும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் தன்னை தவறான வழிக்கு அளிக்கும் பொழுது நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறும் மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த அரிசி நெல்லை கொடுத்தான். ஆறாவது வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரத்திற்கு தெரியாமல் செய்பவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசி நெல்லை கொடுத்தான். ஏழாவது அல்லாவிற்காக இரவில் பயந்து அழுத கண்கள், நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய விஷயத்தை பற்றி கூறும் பொழுதும், குர்ஆன் ஓதும் பொழுதும், ஹதீஸ்களை கூறும் பொழுதும் தலையை குனிந்தவர்களாக அழுவார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அவர்கள் அழுவார்கள். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசியோட நிழலை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அந்த அரிசி நிழல் கிடைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பாங்க. கடைசியாக ஒரு தொழுகையாளி ஒரு மனிதனிடம் கேட்கிறார், சொர்க்கம் செல்வதற்கு இலவசம், ஆனால் நரகம் செல்வதற்கு பணம் தேவை. அப்ப அந்த மனிதர் கேட்பார், நரகம் செல்வதற்கு பணம் தேவையா, எப்படி என்றால் தன் தொழுகையாளி கூறுவதை பாருங்கள். சூதாடுவதற்கு பணம் தேவை, மது அருந்துவதற்கு பணம் தேவை, கூடாத இசையை கேட்பதற்கு பணம் தேவை, பாவங்களோடு பயணிப்பதற்கு பணம் தேவை, ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பணம் தேவையில்லை, அன்பு காட்டுவதற்கு பணம் தேவையில்லை, சேவை செய்வதற்கு பணம் தேவையில்லை, நோன்பு நோற்பதற்கு பணம் தேவையில்லை, பார்வையை தாழ்த்த பணம் தேவையில்லை. அனைத்துக்கும் மேலாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் பணம் கொடுத்து நரகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்களா, இல்லை இலவசமாக சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த இலவசமான சொர்க்கத்திற்கு செல்லும் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாழ்த்துதவனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மொழியிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதில் உள்ள படிப்பனைகளை நமக்கு அழகான முறையில் சொன்னாங்க. சிம்பிளா கடைசியா ஒரு வார்த்தையை ரத்தின சுருக்கமா சொன்னாங்க, சொர்க்கம் போகணும்னா பைசா வேண்டாம், நரகத்துக்கு போகணும்னா பைசா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காசை வச்சுதான் மது, சூது, மற்ற அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் எல்லாம் செய்யறதுக்கு காசு பண்ண வேணும். ஆனா அதையெல்லாம் காசு செலவு செஞ்சு உடலுக்கும் அவருடைய மான மரியாதைக்கும் அது அவருக்கு நன்மையை செய்தான்னு சொன்னா இல்லை. உடல் ஆரோக்கியத்தையும் மான மரியாதையையும் இழக்க செய்ததோடு மறுமை வாழ்க்கையை அது நஷ்டப்படுத்திடும். ஆனா சொர்க்கத்துக்கு போகணும்னா நல்ல மனசு இருந்தா போதும், ஈமான் இருந்தா போதும். அந்த ஈமானை நிறைவேற்றுவதற்கு காசு பணம் தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல காசு வேணுமா, தொழுவதற்கு காசு வேணுமா, நோம்பைக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கா, எந்த செலவும் இல்லை. அப்போ செலவில்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எளிமையான சட்டத்திட்டங்களை கொண்டதுதான் நம்முடைய மார்க்கம், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகள் என்பதை அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. இறுதியாக சிறப்புரை நமக்கு மத்தியில் நிகழ்த்துவதற்கு மௌலவி SSU சைஃபுல்லா ஹாஜா வைதி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் பட்டம் வழங்குவதற்கு முன்னர் சிறப்புரையாற்றி அதன் பிறகு பட்டமளிப்பார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان
أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அக்ஸா பெண்கள் கல்லூரி ஓராண்டு பாடத்திட்டத்திற்கு குழந்தைகள் வேணாம் ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் பயின்று நிறைவு செய்து இன்று சான்றுகளை தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உண்டாகும். இந்த பேட்டை பகுதியில் இந்த பெண்கள் கல்லூரி ஒரு புதிய முயற்சியாக தொடங்கப்பட்டு அக்ஸா அறக்கட்டளையின் சார்பாக இது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் இதை விளங்கியிருக்கிறார்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னரோ அல்லது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னரோ இந்த பகுதியில் இது போன்ற ஒரு கல்லூரியை அல்லது ஒரு மதரசாவை நீங்கள் கண்டிருக்க முடியாது. குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் இது மாதிரியான இடங்களை தேடி பிடித்து போய் அங்கு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற, நாம் விசுவாசித்திருக்கிற மார்க்கத்தை பேசிட்டே இருக்காங்க. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இருந்திருக்குமா என்றால் நிச்சயமாக இருந்திருக்காது. அந்த மாதிரியான சூழலில் நாம் வளர்க்கப்படவில்லை. ஆண்களை பொறுத்தளவில் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சகோதரர்கள், பெரியவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். பள்ளியில் ஏதாவது சொல்லப்பட்டால் அதை அங்கு காது கொடுத்து கேட்பார்கள். அதை அங்கேயே விட்டு வெளியே வந்து விடுவார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்ததும் பள்ளி திண்ணையிலே அமர்ந்து உள்ளே என்ன பேசப்பட்டதோ அதற்கு நேர் எதிராக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இது ஆண்களுடைய நிலை. பெண்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் விரும்புகிற ஆடைகளை வாங்கி குவிக்க வேண்டும், விரும்புகிற ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும். அதை எப்பாடுபட்டாலும் அதை பீரோலாக சேர்த்து வைக்க வேண்டும். அத்தோடு நேரம் கிடைக்கிற போது தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து தொடர்களை பார்க்க வேண்டும். ரெண்டும் இல்லை என்கிற போது பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிற பெண்களோடு சேர்ந்து நாம் என்ன மற்றவர்களை பற்றி கருவி குடிக்க வேண்டும். இதுதான் பொதுவான ஒரு இயல்பாக. கொஞ்சம் பேசாம இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கல்யாணம் கிடையாது. இது நம்முடைய பொதுவான இயல்பாக இருந்து வந்தது, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன, இந்த இயல்பை மாற்றிக் கொண்டு வர வேண்டும்.
இதை நாம் வேறு வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நாம் முஸ்லிம் என்பதை மற்றவர்களும் புரிய வேண்டும், நாமும் புரிந்து செயல்பட வேண்டும் என்கிற அந்த உந்துதலோடு நம்முடைய இந்த அக்ஸா அறக்கட்டளை மிகப்பெரிய நெருக்கடிகள் மத்தியில், பொருளாதார சிரமங்களுக்கு இடையில் இந்த பள்ளி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிலைநிறுத்தியே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இந்த பெண்கள் கல்லூரி நடத்தப்படுகிறது. இது ஒரு சிறிய ஒரு முயற்சி தான். பெரிய அளவுக்கு நாம் கற்று கரை தேறிவிட்டோம், கற்று தேர்ந்து விட்டோம் என்று சொல்வதற்கல்ல, கற்றது கையளவு என்கிற அந்த அடிப்படையில் முந்தைய நிலைக்கு இப்போது இருப்பது பரவாயில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம், அறிவதற்காக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் இல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து போலும் உண்டாக வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோருமாக மொத்த சமூகமும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆண்களும் பெண்களும் எல்லோருமாக திரண்டு இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நடக்க சாத்தியமில்லை. யாரும் அப்படி செய்யவும் முடியாது. எதை பற்றியும் எல்லோருமாக தேர்ந்து தெரிய முடியாது. மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் பணம் இருக்கிறது, எல்லாரும் மூட்டை கைட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் இல்லை. அதிலிருந்து என்ன நீட் என்கிற அந்த அரங்கன் மூலமாக தேர்வு செய்து அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்த்து எவனுக்கு இந்த படிக்கிற வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அரசு முடிவு செய்கிறதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் இணைந்து படிக்கின்றார்கள். எல்லோரிடத்திலும் பணம் இருக்கிறது என்று எல்லோரும் இன்ஜினியராக வேண்டும் என்று புறப்பட்டால் படிப்பதற்கு இடமில்லை, படிக்கவும் முடியாது. எல்லோரும் போய்விட்டால் இங்கு மற்ற தொழில்களை செய்வது யார், மற்ற காரியங்களை செய்வது யார் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப எந்த ஒன்றையுமே எல்லோருமாக சேர்ந்து திரண்டு செய்வது, படிப்பது, தெரிவது என்றால் மற்றவைகள் எல்லாம் விட்டு போகும். மற்றவர்களுடைய எந்த அறிவும் ஞானமும் தொடர்பும் இல்லாமல் போய்விடும். இது மனித இயல்புக்கு ஒத்து வராத ஒன்று, எதிரானது என்பதை நாம் ஒரு வினாடி நின்று நிதானித்து யோசித்தால் நிச்சயமாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் நம்ம பேட்டையில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே ஒன்றரை கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போனா வீட்டை பார்க்கறது யாரு, பிள்ளைகளை வளர்க்கிறது யாரு இல்லையா, பெரியவர்களை பாதுகாப்பதை பராமரிப்பது யார் என்று அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கா இல்லையா? அப்போ 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் என்ன தொழிலுக்கு போக வேண்டும், ஒரு ஆள் வீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆள் வெளிவாரங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் என்ன இயற்கை நியதி இருக்கிறது. இந்த இயற்கை நியதியை உள்வாங்கிக் கொண்டுதான் இஸ்லாம் சொல்கிறது, இந்த மார்க்கத்தை எல்லோருமாக சேர்ந்து போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழு அதற்காக தயாராக வேண்டும், ஒரு கூட்டம், ஒரு குறிப்பிட்ட சிலர் அதற்காக புறப்பட வேண்டும், தயாராக வேண்டும். நான் இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும், நான் இதை கற்று நானும் கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இதை நான் கற்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் தயாராக வேண்டும். இது அந்த சமூகத்தின் மீது ஒரு கடமை. யாருமே இல்லை என்கிற நிலை வந்துவிடக் கூடாது. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேராவது என்ன செய்யணும், அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னுக்கு வர வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். முறை வைத்துத்தான் நபியிடத்தில் அவர்கள் பாடம் பயின்றார்கள். எல்லாருமாக சேர்ந்து மொத்தத்திலே நபி அவர்களுடைய அந்த திண்ணையில், அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அந்த மதீனத்து பள்ளியினுடைய திண்ணையிலே எல்லோருமாக அங்கு கிடக்கவில்லை. எந்த வேலையும் பார்க்காமல் அங்கேயே படுத்துறங்கவில்லை. கொஞ்சம் பேர் வேலைக்கு போனவங்க போனாங்க, கொஞ்சம் பேர் திண்ணையில இருந்து இறை தூதர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன போதிக்கிறார்கள், என்ன அறிவுரை கூறுகிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தெரிந்ததை தெரியாமல் வேலைக்கு போய்விட்டு திரும்பி அவர்களுக்கு தெரிவித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், சொன்னார்கள்.
இந்த நிலை இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அந்த நிலையை தான் இந்த அச்சா அறக்கட்டளை மிகப்பெரிய சிரமங்களுக்கு இடையிலே இன்றைக்கு உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம், அவசியம். இல்லை என்று சொன்னால் இந்த நவீன உலகில் நாகரீகம் வளர்ந்திருக்கிற இந்த சமூகத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்களுடைய எதிர்காலம் சூரியமாகிவிடும். ஒரு காலத்தில் பெற்றவர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் இப்போ அந்த நிலை இல்லை. பெற்றவர்களா பிள்ளைகளா என்றால் பெற்றவர்களை எட்டி உதைத்துவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு பிள்ளைகள் அவர்கள் தான் விரும்பியவாறு வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுற்றுப்புற சூழல் அப்படித்தான் அவர்களை தள்ளி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இது மாதிரியான வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள், போதனைகள் அவர்களுக்கு காதில் விழுந்து கொண்டிருந்தால் தான் அது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் அது இந்த இடத்திற்கு அது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெண்களுக்கு நல்லதை சொல்லுங்கள். இன்னஹுன்ன குலிக்ன மின் திலா, அந்த பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்பு ஆக கோணலான விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்புல பல வகை இருக்கிறது. விலா எலும்பு என்பது மனிதனுடைய நெஞ்சு கூடு, அவனுடைய இதயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கிற வேலி. அது ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் எலும்பு கூடாக நீங்கள் பார்த்தால் அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அது கீழே இறங்க இறங்க அந்த கூடு, எலும்பு கூடு விரிந்து என்ன செய்யும், காணப்படும். அந்த எலும்பு கூடு மேலே போக போக இங்கு இணைந்திருக்கும், இங்கு விரிவு இருக்காது. இங்கு கீழே வருகிற போது விரிந்திருக்கும், மேலே இணைந்திருக்கும். நபி அவர்கள் சொல்கிற போது பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விலா எலும்பிலேயே மிக கோணலாக இருக்கிற விலா எலும்பு எது, அதிலிருந்துதான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, அந்த பெண்களுக்கு நீங்கள் நல்லதை அறிவுறுத்திக் கொண்டே இருங்கள். ஆரம்பிக்கும் போது நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று ஆரம்பித்தார்கள். அந்த செய்தியை சொல்ல வந்த இறை தூதர்கள் சொல்லி முடிக்கிற போதும் நல்லதை பெண்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருங்கள், நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கும் போதும் அப்படி ஆரம்பித்து முடிக்கிற போதும் ஏன் இப்படி முடித்தார்கள் என்று சொன்னால், பெண்கள், அதை நாம் தமிழிலே சொல்கிற போது பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். இறை தூதர் அன்றைக்கே சொன்னார்கள், ஏன் நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பெண்கள் தான், இப்போது வாழ்கின்றவர்கள் பெண்கள் தான், இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறவர்கள் பெண்கள் தான். பெண்கள் பெண்கள் தான், அது எந்த மாற்றம் இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி இருக்கிறது, அது பின்புத்தியாகத்தான் இருக்கும். ஆதலால் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அறிவுரையை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் தமிழில் பழமொழி சொல்வதை போல அடிக்க அடிக்கத்தான் அம்மியும் நகரும் என்பார்கள். அம்மி அப்படியே கடந்த இடத்துல கிடக்கும். அம்மி நகரணும்னா என்ன, முதல்ல ஒரு அடியை போடணும், டமார், கொஞ்சம் போல என்ன செய்ய லேசா அசையும். சரி, கொஞ்சம் தான் அசைஞ்சிருக்கு, இன்னும் நவட்ட முடியலையே, இன்னொரு அடி, இன்னும் கொஞ்சம் அசையும். இப்படியே அடிச்சு 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 என்ன, நாம நினைக்கிற இடத்துக்கு அந்த அம்மியை நகர்த்தி கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். இது மாதிரி பெண்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு முடிச்சாச்சு, அவ்வளவுதான், நம்ம எல்லாம் சரியாயிருவாங்க என்றால் சரியாக மாட்டார்கள். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து கேட்கிறாங்களா, கேட்டு அந்த பக்கம் போனோம்னா அவங்க கதையை நினைச்சுவாங்க, ஆரம்பிச்சுருவாங்க. இது அவர்களுடைய இயல்பு. இந்த இயல்பை மாற்றுவதற்கு தான் இறை தூதர் சொன்னது, சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போதித்துக் கொண்டே இருங்கள், அறிவுரையை கூறிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லக்கூடிய இடத்தில் நம்முடைய வீடுகளில் யாரும் இருக்கின்றார்களா, அந்த நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க அது மாதிரி இருக்கலாம். நல்ல யோசனை பண்ணிக்கிறீங்க. நாம பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறோம், படிக்க வைக்க வேண்டாம் யாரும் சொல்லல. கல்லூரியில படிக்க வைக்கிறோம், படிக்க வைக்க வேண்டாம் நம்ம யாரும் சொல்லல. ஆனால் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை நாம் அவர்களுடைய இதயத்தில் நாம் ஊட்டியிருப்போமா? அதை அவர்களுக்கு நாம் போதித்திருப்போமா? கற்றுக் கொடுத்திருப்போமா? இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், மறுமை என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் யார், அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்போமா?
இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே நாம் அதை பசுமரத்து ஆணியாக நாம் பதிய வைத்திருப்போம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் அது அவர்களுக்கு வேலை செய்யும். என்றைக்காவது ஒரு நாள் அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆஹா, நாம் செய்வது சரியா தவறா, நாம் போவது சரியா தவறா, நாம் எண்ணுவது சரியா தவறா என்று அவர்களை யோசிக்க வைக்கும். அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுவான். ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனித உள்ளங்களை ஒரு வினாடியில் அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றி விடுவான். மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு, இஸ்லாத்தை காதலிக்கக்கூடிய அளவிற்கு, இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம், இஸ்லாம் தான் சிறந்த சித்தாந்தம் என்று அதை மனதார ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற போது பெண்ணிடத்திலும் அந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதை வர வைப்பது என்பது அதற்கான வழியை நாம் உருவாக்கி கொடுத்தால்தான் அது நமக்கு என்ன செய்யும், வரும். சும்மா வராது. நாம அதற்கான வழியை உருவாக்க வேண்டும், வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பை, வழியை இந்த அக்ஸா அறக்கட்டளை இங்கு உருவாக்கி இருக்கிறது. வேற எங்கும் நீங்க பார்க்க முடியாது. பெரிய பெரும்பெரும் ஜமாத்து இந்த பேட்டை பகுதியில் இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கல்லூரியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கல்லூரியை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதார மாவட்டத்திலே மூட்டை மூட்டைகளாக கொட்டி கிடக்கிறது. ஆனால் வெறுமனே பள்ளிவாசலை வைத்துக் கொண்டு இருக்கிற கடைகளுடைய வாடகைகளை வாங்கிக் கொண்டு பள்ளிவாசலில் சும்மா ஒரு தடவை மட்டும் அங்கு ஏதாவது ஒரு பயன் நடக்கும், அத்தோடு முடிந்து விட்டது அவர்களுடைய வேலை என்கிற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு ஆக்கத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு நடையிலும், ஒவ்வொரு அடியிலும் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நபி தோழர்களை உருவாக்கினார்கள். அப்படித்தான் நபி தோழர்களுக்கு அவர்கள் பயிற்சி அளித்தார்கள். அந்த மாதிரியான ஒரு கேந்திரமாகத்தான் பள்ளிவாயில்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நாம் முஸ்லீமாக பள்ளியை சுற்றி வாழ்கிறோம் என்று பொருள், நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று பொருள். ஏதோ பாங்கு சத்தம் கேட்டால் தலையிலே நாம் முக்காடை போடுவது மட்டும் இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற பக்தியை வெளிப்படுத்தி விட்டோம் என்று பொருளாகாது. இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எதை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை போதித்தார்கள், எதை செய்யக்கூடாது சொன்னார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து செய்யக்கூடியவர்களாக என்றைக்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் சொர்க்கத்திற்கு போய் சேரக்கூடிய வழியை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், காட்டுகிறார். நாம் சரியான பாதையை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று பொருள். அந்த பாதையை உங்களுக்கு காட்டுகிற ஒரு களமாக, ஒரு கேந்திரமாக, ஒரு கலாசாலையாக இது இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த கல்லூரியில், இந்த மதரசாவில் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் இங்க வரக்கூடிய கல்வியாங்கில் சேர்த்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும். இதுதான் நாளைக்கு உங்களுக்கு பயன் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பயனுள்ளதாக சொன்னார்கள். நான் பெற்று வளர்த்து ஆளாக்கினேன், படிக்க வச்சேன், எங்கேயோ ஒருவனோட ஓடிடுச்சு, எவனோ ஒரு எடுத்துட்டான் என்று பெற்றவர்களை நினைத்து பார்க்காத பிள்ளைகளை நாம் வளர்ப்பதை விடவும் பெற்றோர்களை திரும்பி பார்க்கிற பிள்ளைகளை நாம் வார்த்தெடுப்போம் என்று சொன்னால், வளர்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, எந்த பெற்றோர்கள், என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தகப்பன், வளர்த்த தகப்பன் நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது என் மீது கருணை கூர்ந்து, என் மீது பாசத்தை பொழிந்து, எனக்கு அறிவை ஊட்டி, மார்க்கத்தை ஊட்டி, இஸ்லாத்தை போதித்து, மறுமை சிந்தனையை வரவைத்து என்னை வளர்த்தார்கள். அவர்கள் மீது நீ அருள் செய், அவர்களுடைய பாவத்தை பண்ணி அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள், பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த வளர்ப்பு எதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும்? பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பட்டம் வாங்கிவிட்டால் அது மாதிரியான வளர்ப்பில் உள்ள பிள்ளைகளை நாம் உருவாக்கிவிட முடியுமா? முடியாது. இது மாதிரியான மார்க்கம் சார்ந்து, குர்ஆன் சார்ந்து, ஹதீஸ் சார்ந்து இந்த போதனைகள் போதிக்கப்படக்கூடிய இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து அங்கு அவர்களை கொஞ்சம் படிக்க வைத்தால் மட்டும்தான் இது மாதிரியான பிள்ளைகளை நமக்கு பயன் தரக்கூடிய, நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளை
நாம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உருவாக்கக்கூடிய இந்த கல்லூரியிலே உங்க குழந்தைகளை சேர்க்காத குழந்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். குறைந்த இடம்தான் இருக்கிறது. ஒரு குழந்தையை நீங்கள் சேர்ப்பதா இருந்தால் அதற்கான விண்ணப்பம் இருக்கிறது. 500 ரூபாயை செலுத்தி அந்த விண்ணப்பத்தை வாங்கி இந்த கல்லூரியிலே சேர்த்து உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹை பயந்து வாழக்கூடிய குழந்தைகளாக, அல்லாஹை நினைத்து வாழக்கூடிய குழந்தைகளாக, அல்லாஹ்வுடைய தூதரின் வழியில் செல்லக்கூடிய குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் பயன்பெறத்தக்கது என்பதை கூறி அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த கல்லூரியை நடத்துகின்ற நடத்துனர்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கு மத்தியில மௌலவி அவர்கள் பல பயனுள்ள விஷயங்களை, இன்மை மறுமை வெற்றிக்குண்டான அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனை சீர்தூக்கி நடந்து இன்மை மறுமை பேறுகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவாராக. இவர்களை இறுதியாக கடந்த ஆண்டு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டங்களை மௌலவி அவர்களும் அக்ஸா அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளும் இப்போது வழங்குவார்கள். ஃபக்ருத்தீன் பசீரா ராபியா பசரியா அசன் ஆதியா பேரோ உம்முல் அசீலா ஆஃப்ரின் எம் மாஜிதா சமீரா சசரா பாத்திமா के सबरी ये नौफिया एम सैयद अली फातिमा डी शकीला बानो ये तस्लीमा ये नहीदा परवीन वजीहा महमूद अमान यस माजिदा
இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாய் நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இறை திருப்தியை, இறைவனிடத்தில் பரிபூர்ணமான கூலியை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். இத்துடன் சபையை கலைக்கூடிய துவாயை ஓதிவிட்டு அமைதியாக கலைந்து செல்வோமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். விண்ணப்ப படிவம் தேவையுடையவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள்.